ஓகே, அடுத்தது பகுதி 2ல 4 கேள்விகள்ல 3 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அதுல முதலாவது கேள்வி, அப்ப நான் இந்த கேள்வியை பத்தி சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரு பந்தி அல்லது ஒரு கதை அல்லது ஒரு கட்டுரை தரப்பட்டு அதிலிருந்து சில கேள்விகள் கேட்கிறது. அப்ப எங்களோட கிரகித்தல் திறனை பரீட்சைக்குன்ற ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கும். இலகுவான ஒரு பகுதி. இந்த தரப்பட்டிருக்கின்ற அந்த கதையில அல்லது பந்தியில கட்டுரையில சகல விடைகளும் இருக்கும். விளங்குறது தகம் அது தகம் அதான் புவல் மத்லூப் அந்த வகையில இது ஒரு கதை. உங்களுக்கு தெரியும், ஒரு பூனைய நோவினை செய்து சரியா, ஒரு பூனைய சாப்பாடு கொடுக்காம தின்னு கொடுக்காம கட்டி வச்சு அது செத்தது. அதனால பெண் நரகத்துக்கு சென்ற கதை தான் இந்த கதை. கேள்வியை பாருங்க. மதா வமாதா ஷாஹத முஹம்மதுன், வமதா வமாதா ஷாஹத முஹம்மதுன் இதுதான் கேள்வி. பாருங்க, ஷாஹத முஹம்மதுன் ஷாஹத முஹம்மதுன் في طريق عودته إلى شاهد محمد في طريق عودته إلى البيت مجموعة من الأولاد مجتمعين حول قلب صغير. இந்த 2 கேள்விக்கும் பிடிக்கும். மதா எப்ப, வமாதா ஷாஹத முஹம்மத், இந்த 2 கேள்விக்குமான விடை இது. மதா எங்க, மத்தானது பி தரீகி ஔதத்திஹி இலல் பைத், தனது வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற வேளையில், on the way to his home, உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே முஹம்மத் கண்டான். எதனை கண்டான்? மஜ்மூஅத்தன், மாதா ஷாஹத மஜ்மூஅத்தன் மினல் அவுலாத், சில மஜ்மூஅத்தன் ஒரு சிறுவர் கூட்டத்தை. சரியா, எப்படி முஜ்தமஈன ஹவுல கல்பின் ஸகீரின், ஒரு சிறிய நாயை சுற்றி சூழ்ந்திருப்பதை கண்டார்கள். முஹம்மத் தனது வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றதே ஒரு சிறுவர் கூட்டம் ஒரு சிறிய நாயை சூழ சேர்ந்து கொண்டிருப்பதை கண்டார். அது மத்தா வமாதா ஷாஹத முஹம்மத் என்ற கேள்விக்கான. அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, மாதா கானல் அவுலாத் யஅமலுன, சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கானல் அவுலாது யத்ரிபூனல் கல்ப ஸகீர வ யுஅذிபூனஹு. கானல் அவுலாத், சிறுவர்கள், யத்ரிபூனல் கல்ப ஸகீர், சிறிய நாயை அடித்துக் கொண்டும் அதை நோவினை செய்து கொண்டும் இருந்தார்கள். அத்தப என்று சொன்னால் நோவினை செய்தால் வேதனைப்படுத்தும். இது 2வது கேள்விக்கான இலகுவான விடை. 3வது 10 புள்ளிகளை. 3வது கேள்வி, கைஃப தஸர்ரஃபத்தில் மர்ஆ மஅல் கித்தா, பூனையோடு அந்த பெண் எவ்வாறு நடந்து கொண்டார்? என்னல் மர்அத, அந்த பெண், மஅதனத், இத்தனா என்று சொன்னால் கவனம் செலுத்த, மஅதனத்தில் கித்தா, கவனம் செலுத்த, அதாவது பூனையை கவனிக்கவில்லை. மஅதனத் என்பது மா இஹ்தம்மத், மஹ்தம்மத்தில் கித்தா, வமா ரஅத்ஹா, கண்காணிக்கல், வலம் துத்இம்ஹா, அந்த பூனைக்கு உணவளிக்கவில்லை, வகாமத் பிஹப்ஸிஹா, அதை அடைத்து வைத்தார். காம பிஹப்ஸ் என்பது ஹபஸ் என்றால் சிறைபிடிக்கிறது, சரி, அடைத்து வைக்கிறது. காமத் பிஹப்ஸ் என்றால் காமத் பிஹப்ஸில் கித்தா, பூனையை அடைத்து வைத்தார். வமலஅத் அன்ஹா அத்ஆம வஷ்ஷராப, அடைச்சு வச்சு சாப்பாட்டையும் குடிக்கிறதுக்கு எதையுமே அவன் குடிப்பதை தவிர்த்து கொண்டான், சரியா, தடுத்தான். ஹத்தா ஃபாரகத்தில் ஹயாத, இதுவரைக்கும் சொன்னால் பூனை சாகும் வரைக்கும். எதனால? தூக்கி வல் அத்திஷ், பசியினாலும் தாகத்தினாலும். ஜூடால் பசி, தாகம், அத்திஷ்னா தாகத்தினாலும் பசியினாலும் சாகும் வரைக்கும் எந்த சாப்பாடும் குடிக்கிறதுக்கு குடிபானமும் கொடுக்காமல் பூனையை
தவிர்த்து கொண்டால் அல்லது தடுத்தார். அப்ப அந்த பெண் பூனையை கவனிக்கவில்லை, பூனையை கண்காணிக்கவில்லை, பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, பூனையை அடைத்து வைத்தால் பூனைக்கு எந்த சாப்பாடும் குடிபானங்களையும் கொடுப்பதை விட்டு தவிர்த்து கொண்டால் இதுவரைக்கும் என்று சொன்னால் பசியினாலும் அந்த பூனை சாகும் வரைக்கும். இது மூன்றாவது கேள்வி. கைப்பற்ற சர்வகத்து மரத்து மரப்பித்தா என்ற கேள்விக்கான விடை. நாலாவது மாஹுவ ஜஸாஉல் மர்ஆ லிமாதா, அந்த பெண்ணுக்கான கூலி என்ன, அவருடைய அந்த தஸர்ருஃபா அல்லது மாஹுவ ஜஸாஉ அல் மர்ஆ லிதஸர்ருஃபாத்திஹான்னு கேட்கோமே. சரியா? மாஹுவ ஜஸாஉல் மர்ஆ லிதஸர்ருஃபாத்திஹா வலிமாதா, அதுக்கான காரணம் என்ன? அப்ப துஹூலுன் நார் கான ஜஸாஅன் லில் மர்ஆ, நரகத்தில் நுழைவதுதான் அவளுக்கான கூலியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அவள் கூலையோடு மோசமாக நடந்து கொண்டாள். அசாஅத் முஆமலா, இசாஅத்துல் முஆமலான்னு சொன்னால் மோசமாக நடந்து கொண்டாள். ஹுஸ்னுல் முஆமலா, இசாஅத்துல் முஆமலான்னு சொல்றாங்க. ஹுஸ்னுல் முஆமலா சிறந்த முறையில் நடந்து கொண்டது, சிறந்த முறையில பழகுறது. இசாஅத்துல் முஆமலான்னு சொல்றது மோசமான முறையில நடந்து. அப்ப அந்த பெண்ணுக்கான கூலி நரகத்தில் நுழைவதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவள் கூலியோடு மோசமாக நடந்து கொண்டாள். ஐந்தாவது கேள்வி கைஃப அவ்சானா தீனுனா அன் நதஆமல மஅல் ஹயவானாத், மிருகங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எங்களுடைய தீன் எவ்வாறு உபதேசம் செய்துள்ளது, அட்வைஸ் பண்ணுவோம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எவ்வாறு அறிவுரை வழங்கியுள்ளது அல்லது உபதேசம் செய்துள்ளது. அந்த மிருகங்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் எவ்வாறு எங்களை வழிகாட்டி இருக்கிறது. அவுசானா தீனுனா அஸ்ஸம், என்னுடைய இந்த தாராளத்தன்மையான இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது அல்லது எங்களுக்கு அறிவுரை செய்திருக்கின்றது. அல்லா நுதிய, நோவினைப்படுத்தக்கூடாது. வனு அஸ்திப, அதுவும் அதே ஆதா யுக்தி அத்தப யுஅத்தி மானஹுமா. அல் ஹயவானா, மிருகங்களை நாங்கள் நோவினை செய்யக்கூடாது என்று எங்களுடைய தாராளத்தன்மை மார்க்கம் எங்களுக்கு வசிய செய்து உபதேசம் செய்து. அதே போல எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றது. வஜப அலைனா அன்னஅ்தனிய பில் ஹயவானாத், மிருகங்களை மிருகங்கள் குறித்து கவனம் செலுத்துமாறும் வனர்ஃபக பிஹா, அதன் மீது கருணை செலுத்துமாறும். அர்ரிஃபு பில் ஹயவான் சொல்வது ஜீவகாருண்யமாக இருக்கும். அர்ரிஃபு பில் ஹயவான் ஜீவகாருண்யம். ரஃபக ரிஃப்குன்னு சொல்றது சாஃப்டாக நடந்து கொள்ளும். அப்படிங்க எங்களுடைய மார்க்கம் மிருகங்கள் விடயத்தில் கவனம் செலுத்துமாறும் அன்பாக நடந்து கொள்ளுமாறும் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கும். இதுதான் இஸ்லாமுடைய உபதேசங்கள், இஸ்லாமுடைய வழிகாட்டு. இப்படி இலகுவான பகுதிகள் தான் இருக்கும். எனவே இந்த கேள்வியை சரியாக இந்த பந்தில் இருக்கின்ற விஷயங்களை உள்வாங்கி இந்த விடைகளை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிக்கு செல்வோம். இந்த பகுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த முதலாவது அப்புறம் நாம் முடிச்சுக்குவோம். வசனம் அமைக்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, வசனம் அமைக்கின்ற போது இங்கே நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னால், வசனம் அமைக்கின்ற போது ஒரு ஃபியல் மாதி இறந்த கால சொல் தரப்படலாம், ஃபியல் முதாரி தரப்படலாம், நிகழ்கால வினை தரப்படலாம், ஒரு சிஃபத் பண்பு சொல் தரப்படலாம், ஒரு பெயர் சொல் தனியான ஒரு பெயர் சொல் தரப்படலாம், அல்லது இடைச்சொல் போன்றிருக்கின்ற ஹசப, விஃப்க, ஹிலால, முன்சு, பிவாசித்தத்தி, காலிபன் போன்ற அந்த இஸ்திமால் லுகவி போன்ற அதுகள் தரப்படலாம். இவ்வாறு பல வகையில எங்களுக்கு வசனம் அமைக்கிறதுக்கு சொற்கள் தரப்படும். வசனம் அமைக்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் லபுத் தக்குனல் ஜும்லா ஜும்லா முஃபீதா காமிலா, கட்டாயம் முழுமையான பயனுள்ள வசனமாக இருக்கு. பியல் ஃபாயில் மஃபூலுன் பிஹி, வசனம் முடிவுற்றதாக காணப்பட வேண்டும், தொக்கி நிற்க கூடாது. அப்ப அடுத்தது ஒரு சொல் எவ்வாறு தரப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்ல ஹபத்தத்துன்னு தந்தால்
அது முஅன்னஸ், ஃபியல் மாதி முஅன்னஸ். எனவே நாங்க ஹபதத் என்று ஃபியல் மாதி முஅன்னஸ் தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஃபியல் முதாரியாக தரப்பட்டால் ஃபியல் முதாரியாக பயன்படுத்த வேண்டும். இஸ்மாக தரப்பட்டால் இஸ்மாக பயன்படுத்த வேண்டும். நக்கிராவாக இருந்தால் நக்கிராவாக, மாரிஃபாவாக இருந்தால் மாரிஃபாவாக. எனவே அந்த சொல் எந்த வகையில எந்த அமைப்புல இருக்கோ அதே மாதிரி பயன்படுத்துவது நல்லது. பாருங்க, இங்கு நாங்கள் முதலாவது ஒரு இறந்த கால வினை தரை இறங்கியது. சவுதி அரேபியாவில் இருந்து வருகின்ற அல் காதிமா என்பது வருகின்ற விமானம் தரை இறங்கியது. மதாரின் மலிகி அப்துல் அசீஸ் ஜித்தால் இருக்கின்ற மன்னர் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தில் தரை இறங்கியது. இந்த வசனத்துல இன்னொரு மாற்றம் சொல்லுவோம். ஹபதத்தி தாயிரா அல் காதிமா மினல் குவைத்னு போட்டுக்கோங்க. மத்தாரில் மலிக் அப்துல் அசீஸ் ஜித்தான்றது வந்து சவுதி தான். ஹபதத்தி தாயிரத்துல் காதிமத்து மினல் குவைத்தி, குவைத்திலிருந்து வருகின்ற விமானம் தரையிறங்கியது. மத்தாரில் மலிக் அப்துல் அசீஸ் ஜித்தா, மலிக் அப்துல் ஜித்தால் இருக்கின்ற மன்னர் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஹபதத் என்ற சொல்ல பயன்படுத்தினார். இரண்டாவது வசனம் யுகஃபிஃபு மனாஹு யுகல்லில். கஃபஃப் என்று சொன்னால் மிருதுவாக்கினான், சாஃப்ட் ஆக்குறது. இன்னொரு கருத்து குறைத்தது, தக்லீல். கல்லல யுகல்லில், கல்லல யுகல்லில். பாருங்க, உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம். ஷஅர்து பிஅலமின் ஷதீதின் ஃபீ பத்னி, என்னுடைய வயிற்றிலே ஒரு கடுமையான வலியை நான் உணர்ந்தேன். ஷஅரபி ஃபதனாவல்து ஃபதனாவல்து தவாஅன் என்று மாத்துவோம். ஃபதனாவல்து தவாஅன், ஃபதனாவல்து தவாஅன் யுகஃபிஃபுல் அலம ஃபகத். சரியா? ஷஅர்து பிஅலமின் ஷதீதின் ஃபீ பத்னி, எனது வயிற்றிலே ஒரு கடுமையான வலியை நான் எனவே நான் அருந்தினேன், குடித்தேன், எடுத்தேன். தவாஅன் ஒரு மருந்தை, யுகஃபிஃபுல் அலம, தவாஅன் யுகஃபிஃப் குறைக்கின்ற ஒரு மருந்தை, அல் அலம ஃபகத் நோவை மட்டும் வலியை மட்டும் குறைக்கின்ற ஒரு மருந்தை நான் எடுத்துக்கொண்டேன். எனது வயிற்றிலே கடுமையான வலியை நான் உணர்ந்தேன், எனவே வலியை மட்டும் குறைக்கின்ற ஒரு மருந்தை நான் எடுத்துக்கொண்டேன் அல்லது குடித்தேன். தனாவல அகல அல்லது ஷர்ப ரெண்டிலே மொழிபெயர்க்கலாம். இங்க பாருங்க, மூன்றாவது ஷதீத் என்ற சொல் யுசிபத் நகிரா. ஷஅர்து பிஅலமின் ஷதீதின் ஃபீ ரகபதி ஃபீ வதஹரி வபத்னி, என்னுடைய கழுத்து, என்னுடைய முதுகு, என்னுடைய வயிற்றிலே நான் கடுமையான வலியை உணர்ந்தேன். வலாக்கின்னி என்றாலும் ஷுபீத்துல் ஆன பிஅவுனில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால இப்போது நான் குணமடைந்து விட்டேன். ஷுபீத்து மஜ்ஹூல், வலாக்கின்னி ஷுபீத்துல் ஆன பிஅவுனில்லா, அல்லாஹ்வுடைய உதவியினால இப்போது நான் குணமடைந்து விட்டேன். அப்பாங்க ஷஅர்து பிஅலமின் ஷதீத். ஷதீத் அல்-இன்திகாபாத், அல்-இன்திகாபாத் என்றால் தேர்தல்கள். அப்ப தேர்தல்கள் என்பது ஒரு இஸ்ம். பாருங்க, இஸ்ம். அதே போல ஜம்உல் முஅன்னஸ் சாலிம், அப்ப நாங்க அதை அப்படியே பயன்படுத்துவோம். அல்-இன்திகாபாத் ஹிய அல்-அமலியத்து ரஸ்மியா லிஇக்தியார் ஷக்ஸின் லிதவல்லி மன்சிபின் ரஸ்மி. அல்-இன்திகாபாத் தேர்தல்கள் என்பது ஹிய அமலியத்து ரஸ்மியா உத்தியோகபூர்வமான செயற்பாடாகும். லிஇக்தியார் ஷக்ஸின் ஒரு நபரை தெரிவதற்கான, லிதவல்லி பொறுப்பெடுப்பதற்கு, மன்சிபின் ரஸ்மியின் உத்தியோகபூர்வமான பதவியை பொறுப்பெடுப்பதற்கு, ஒரு நபரை தெரிவதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடு நடவடிக்கை தான் தேர்தல்கள் என்பதா. அல்லது தேர்தல்கள் என்பது உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பெடுப்பதற்கு, ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான நடவடிக்கை ஆகும். இது இன்திகாபாத் என்ற சொல்லுக்கு நாங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, இது நான் உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கின்ற வசனங்களே தொகுத்தேன். புத்தகத்தில் இருக்கிற வசனங்களே அல்ல, உங்களுக்கு வேறுமாய் எழுதலாம். இதுக்கு நிறைய வசனங்கள் எழுதலாம். இது வந்து நான் உங்களுக்கு புத்தகத்தை மீட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை நான் தத்தவஃபர், தத்தவஃபர், தவஃபர அலா. பாருங்க, முஅன்னஸ்ல வந்தீங்க. தவஃபர அலா தாராளமாக கொண்டிருந்தது, நிறைய அதிகமாக கொண்டிருந்தது என்று கருத்து.
தத்தவஃபரு துவலுல் அரபியா அரபுலகம் கொண்டிருக்கின்றது, தாராளமாக கொண்டிருக்கின்றது. அலா சரவாத்தின் தபீஇயத்தின் முஹிம்மா முக்கியமான இயற்கை வளங்களை, அலா என்பது அதான் தவஃபர அலா முக்கியமான இயற்கை வளங்களை அரபு நாடுகள் தாராளமாக கொண்டுள்ளன. உதாரணமாக மிஸ்ல நிஃப்ட் எரிபொருள், அல்காதி தபீஇ இயற்கை வாயு, வல் மஆதின் கனிமங்கள் அல்லது கனிப்பொருட்கள், வஸ்ஸிராஆ விவசாயம், விவசாயம், கனிப்பொருட்கள், இயற்கை வாயு, எரிபொருள் போன்ற முக்கியமான இயற்கை வளங்களை அரபு நாடுகள் தாராளமாக கொண்டு. அதே போல வஸ்ஸரவாத் அல் ஹயவானியா வஸ்ஸமக் மிருக மற்றும் மீன் விலங்கு, மிருக மற்றும் மீன் வளங்கள், விவசாயம், கனிமங்கள், இயற்கை வாயு, எரிபொருள் போன்ற முக்கியமான இயற்கை வளங்களை அரபு நாடுகள் தாராளமாக கொண்டுள்ளன. முஅத்தல் வீதம், முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன், நாங்க ஏற்கனவே பார்த்து பாருங்க. முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன் இலா ஹத்தின் மா பிஸபபி தஹஸ்ஸுனில் அஹ்வால் ஸிஹ்ஹியா வர்திஃபாஇ முஸ்தவல் மஆஷ். முஅத்தல்ன்றது, முஅத்தல்ன்ற சொல்லுக்கான கருத்து தெரியுமா இருந்தால்தான் பயனுள்ள ஒரு பூரணமான வசனத்தை எடுக்க அமைக்க முடியும். முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன் இறப்பு வீதம் குறைந்திருக்கின்றது, இலா ஹத்தின் மா ஓரளவிற்கு, பிஸபபி தஹஸ்ஸுனில் அஹ்வால் ஸிஹ்ஹியா ஆரோக்கிய நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும், வர்திஃபாஇ முஸ்தவல் மஆஷா வாழ்க்கை தரம், முஸ்தவல் மஆஷா வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதன் காரணமாகவும், வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதன் காரணமாகவும், சுகாதார நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும் ஓரளவுக்கு இறப்பு வீதம் குறைந்திருக்கும். முஅத்தல் யதஹத்தமு அலா மஅனாஹு யஜிபு அலா, யதஹத்தமு அலான்றது யஜிபு அலா கட்டாயம், யதஹத்தமு அலா யஜிபு அலா. அதே போல யன்பகி அலா கட்டாயம் அவசியம் உண்டு கருத்து, எல்லாம் ஒரே கருத்து. யன்பகி யதஹத்தமு, அதே போல யஜிப். இங்க பாருங்க எப்படி யதஹத்தமு அலல் மிஸ்ரியின் அல் ஹிஃபாது அலா மௌரிதின் நீல் லிதப்கா மிஸ்ரு அலா நிஅமத். எகிப்தியர்கள் மீது கடமையாகின்றது, யஜிபு அலல் மிஸ்ரியின் அல் ஹிஃபாது பாதுகாப்பல், அலா மௌரிதின் நீல் நைல் வளத்தை, எதற்காக? லிதப்கா மிஸ்ரு அலா நிஅமத் எகிப்து அருள்மிக்கதாக இருப்பதற்காக. பக்கிய யபுகா அப்படியே எஞ்சிக்கிறது, சரியா, தங்கிக்கிறது, எஞ்சிக்கிறது. மிஸ்ர் எகிப்து அருள்மிக்கதாக இருப்பதற்காக நைல் வளத்தை பாதுகாப்பது எகிப்தியர்கள் மீது கட்டாய கடமையானது அவசியமானது. அல்ஹாசூப் கணனி, அல்ஹாசூப் ஒரு தனிச்சொல். அல்ஹாசூப் ஹுவ ஆலத்துன் எலக்ட்ரோனியா ஹதீஸா ஒரு நவீன இலத்திரனியல் கருவிதான் கணனி ஆகும். லஹா காபிலியத்துல் காபிலியத்துல் இஸ்திக்பாலில் பயானாத் வ முஆலஜத்துஹா இலா மஅலூமாத். இந்த காபிலியான்னு சொல்றது முடியுமாக இருக்கின்றது, காபிலுல் லி. அப்ப ஹதீஸத்துல் லஹான்றது அந்த ஆலா கருவி. காபிலியத்துல் இஸ்திக்பாலில் பயான், இஸ்திக்பால் பயான்றது தரவுகளை உள்வாங்கிறது. இஸ்திக்பால் மஅனாஹு வெல்கம், வரவேற்றான் தானே. இங்க இத்காலுல் பயானாத், சரியா, தரவுகள், பயானாத்ன்றது டேட்டாஸ், தரவுகளை உள்வாங்குவதற்கும், வ முஆலஜத்துஹா இங்க வந்து முஆலஜா மஅனாஹு தக்யீருஹா மாற்றுவதற்கும், இலா மஅலூமாத்தின் தரவுகளை தகவல்களாக மாற்றுறது. இஸ்திக்பாலுல் பயானாத் தரவுகளை உள்வாங்கிறது, வ முஆலஜாத்துஹா அந்த தரவுகளை மாற்றணும், எதற்கு? இலா மஅலூமாத் தகவல்களாக மாற்றுவது. அப்ப கணனி என்பது தரவுகளை உள்வாங்கி தகவல்களாக மாற்றுவதற்கு ஏதுவான முடியுமான நவீன ஒரு இலத்திரனியல் கருவியாகும். நான் இந்த வசனத்தை உங்களுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பண்றேன், எல்லா தர்ஜுமாவுக்கும் சில நேரம் ஹெல்ப்பாக இருக்கும். கணனி என்பது தரவுகளை உள்வாங்கி தகவல்களை மாற்றுவதற்கு முடியுமான அல்லது ஏதுவான நவீன இலத்திரனியல் கருவியாகும். கேள்வி எங்களுக்கு தேவை ஹாசுப். இந்த ஹாசுப்ன்றது வசனத்துல ஆரம்பத்துல வரலாம், கடைசிக்கு வரலாம், எந்த இடத்துலயும் வரலாம். ஹாசுப்னு வந்தா சரி, ஃபாயிலாக வரலாம், மஃபூலாக வரலாம், மஜ்ரூராக வரலாம், எப்படி வந்தாலும் அது பிரச்சனை அல்ல. 9வது மின் ஹிலாலி மஅனாஹு
பிவாசித்தான கருத்து ஊடாக. அப்ர மின் ஹிலாலி பிவாசிதா எல்லாம் ஒரே கருத்து தான். மூலமாக, அதாவது இதுல கருத்து உண்மையில பீட கருத்து தான். பி ஊடாக மூலமாக. யதிம்மு இஹ்ராசுன் நிகாத், அதாவது யதிம்மு இஹ்ராசுனால் புள்ளிகள் பெறப்படுகின்றன. மின் ஹிலாலி ஊடாக, இத்காலில் குரா பந்தை நுழைவிப்பதன் மூலமாக, ஊடாக பந்தை நுழைவிப்பதனால், பந்தை நுழைவிப்பதன் மூலமாக பீட கருத்து. يتم إخراج النقاط بإدخال சொல்லாம من خلال إدخال القرى داخل السلة الموجودة இருக்கின்ற கூடையின் உள்ளே. داخل على ارتفاع 3 أمتار 3 மீட்டர் உயரத்திலே இருக்கின்ற. داخل السلة الموجودة على ارتفاع 3 أمتار 3 மீட்டர் உயரத்திலே இருக்கின்ற கூடையின் உள்ளே பந்தை நுழைவிப்பதன் மூலமாக புள்ளிகள் பெறப்படுகின்றன. மின் ஹிலால் உதாரணமாக ஃபஹிம்னா ஹாதா தர்ஸ மின் ஹிலாலி ஹாதிஹி முஹாதரா, இந்த விரிவுரையின் மூலமாக, இந்த விரிவுரையூடாக நாங்கள் பாடத்தை விளங்கிக் கொண்டோம். மரதுன், மரதுன்றது ஒரு நக்கிராவான சொல். மரதுன் ஒரு நோய். அல் இக்திஆபு வல் கலகு மரதுன் முன்தஷிருன் ஹவுலல் ஆலம், உலகம் பூராக பரவலாக காணப்படுகின்ற ஒரு நோய்தான் மன அழுத்தமும் கவலையும் ஆகும். மன அழுத்தம் கவலை என்பது முழு உலகம் பூராக பரவலாக காணப்படுகின்ற ஒரு நோயாகும். அதாவது மரது கொரோனா மரதுன் ஹதீருன் ஃபீ ஹாதிஹில் அய்யாம், கொரோனா நோய் என்பது இந்த நாட்களிலே காணப்படுகின்ற மிக ஆபத்தான ஒரே நோயாகும். அன்பார்ந்த மாணவர்களே, வசனம் அமைக்கின்ற போது கட்டாயம் நீங்கள் வசனம் பூரணமாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். எந்த வகையில அந்த சொல் தரப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி பயன்படுத்துங்க. நக்கிராண்டா நக்கிரா, மாரிஃபாண்டா மாரிஃபா, ஃபியல் முதாரினால் ஃபியல் முதாரி, ஃபியல் மாதினால் ஃபியல் மாதி, முதக்கர் முஅன்னஸ் எல்லாம் பல வடிவங்கள்ல. இது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு புள்ளிகள், 10 வசனங்கள் அமைக்க வேண்டும், 10 புள்ளிகள். இந்த புத்தகத்தில் இருக்கின்ற வசனங்களை தான் நீங்க அமைக்க வேண்டும் என்பது. يتحتم على تسلم يتحتم علينا أن ننجح في الامتحان أو يتحتم علينا أن ننجح في الامتحانات القادمة. எதிர்வருகின்ற பரீட்சையிலே நாங்கள் சித்தி அடைவது கட்டாயமாகின்றது, அவசியமாகின்றது. يتحتم على அப்படின்னு எழுதாரு. அதாவது இதுல மிக முக்கியமாக நீங்க பாருங்க, அந்த கேள்வியை அந்த கேள்வியை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். பிஉஸ்லூபிக்குன்னு தரப்பட்டீங்க பாருங்க. கவ்வின் ஜும்லத்தன் பாருங்க. கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா, கேள்வி நல்லா விளங்குறோம். எப்படி சொல்லப்பட்டது? கவ்வின் ஜும்லத்தன் முஃபீதா, முழுமையான பூரணமான ஒரு வசனத்தை. முஃபீதான பயனுள்ள ஒரு வசனம். பிகுல்லி வாஹிதின் மத்த பிஉஸ்லூபிக், உங்களோட ஸ்டைல் எழுது. உங்களோட ஸ்டைல் நீங்க வேண்டிய சொல்லக்கூடாது. நீங்க வேண்டிய நகுவை பயன்படுத்தணும். ஆனா சரியான நகுவா இருக்கணும், சரியான சொற்களாக இருக்கணும். வசனம் அமைக்கிறதுக்கு மிக முக்கியம் என்னன்னா, குறித்த சொல்லுடைய கருத்து சரியாக மஅனல் முஃபதா சரியாக தெரியுமாக இருந்தால் தான் அந்த வசனம் முஃபீதாவாக இருக்கும். சரியா? இல்லாட்டி அவங்களுக்கு வசனத்தை யோசிக்க முடியாது. இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் போறேன். என்னோட மாணவர்களுக்கு நான் படிச்சு கொடுக்கல. அப்ப ஒரு சொல்ல படிச்சு கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த சொல் எனக்கு தெரியாது. அதாவது உதாரணமா சொல்ல 10 சொல் தரப்பட்டிருக்குது. அல் ஹாசூப்ன்றது என்னன்னு தெரியாது. சரியா? அப்ப அவர் ஒரு வசனம் சொன்னார். ஹாசூப்ன்ற சொல் கணனின்றது கம்ப்யூட்டர்ன்றது அவருக்கு தெரியாதா. ஆனா அவர் அந்த ஹாசூபுக்கு ஒரு வசனம் எனக்கு எழுதணும்னு சொன்னாரு. இப்படி ஒரு வசனம் சொன்னார். பஹஸ்து அன் மஅனல் ஹாசூபி ஃபில் காமூஸ்னு சொல்றார். பஹஸ்து அன் மஅனல் ஹாசூபி ஃபில் காமூஸ் அல்லது ஃபில் முஜம். சரியா? ஹாசூபல் கணனீட கருத்தை நான் டிக்ஷனரியில் தேடினேன் என்று சொல்லி ஒரு வசனம் எழுதிட்டேன்னு சொன்னார். ஹாசூபுன்றது கணனின்னு தெரியாது. ஆனா அவர் வசனம் அமைக்கணும். அப்ப ஹாசூபுன்ற வரோல் இவர் சொல்றாரு. பஹஸ்து அன் மஅனல் ஹாசூபி ஃபில் முஜம், டிக்ஷனரியில கணனியில கருத்தை நான் தேடினேன்னு சொல்லி எழுதினேன். அப்ப சரி,
வசனம் சரி ஏன்னா ஹாசுன்னு சொல் வந்திருக்கு எல்லாத்துக்கும் எழுத தேவையில்லை. அப்படி 10 வசனங்கள் ஏதாவது ஒன்று சரியாக்கி என்ன செய்யலாம், அப்படி கொஞ்சம் யோசிச்சு ஹாசுக்கு எழுதலாம். அல்லது தெரியாத சொல்லுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்ப திமுகராத்தியான்னு தந்திக்கு, திமுகராத்தி என்றால் ஜனநாயகம். ஜனநாயகம் என்ற சொல் எங்களுக்கு தெரியாது சொன்னால் அப்ப எழுதுறாங்க பஹஸ்னா அன் மஅனல் டிமோக்ராத்தியா ஃபில் முஅஜமில் முஆசிர். சமகால இந்த டிக்ஷனரியில அல்லது முஅஜமில் ஹதீஸ் அல்லது காமூஸ் ஹதீஸ் டிக்ஷனரியில நாங்கள் டிமோக்ராத்தியாவுக்கான கருத்தை நாங்கள் தேடினோம். அப்ப அங்க வசனம் சரி தக்மீருல் ஜும்லா தானே, அங்க டிமோக்ராத்தியான சொல் வந்து அப்படின்னு சில வசனங்கள் தெரியாத சொற்களுக்கு எழுதலாம். மாணவர்களே நாங்க இந்த இதோட தக்மீருல் ஜும்லாவோட